குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். அனைவருக்கும் துர்கா பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பூர் மாவட்டத்தில் வங்க மாநிலத்தவர், மேற்கு வங்க மாநிலத்தை சார்ந்த இந்துக்கள், இளைஞர்கள் இந்த பகுதியிலே அதிகமான பேர் பணியாற்றுகிறார்கள். அவர்கள் அனைவரும் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் துர்கா பூஜை அந்த திருவிழாவை வெகு சிறப்பாக கொண்டாடுவார்கள். நவராத்திரியின் முதல் நாளிலே துர்கை சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினசரி பல்வேறு விதமான சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள், அன்னதானம், சொற்பொழிவுகள், 10ஆம் நாள் விஜயதசமி அன்று விஜயதசமி திருவிழாவும் கொண்டாடப்பட்டு இந்த பகுதியே விழாக்கோலம் பூண்டிருக்கும். இறுதியாக நிறைவாக அந்த துர்கை சிலையை எடுத்து சென்று ஆறுகளிலே கரைத்து துர்கா பூஜையை நிறைவு செய்வார்கள். கடந்த 12 வருடங்களுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த ஆண்டு வேண்டுமென்றே உள்நோக்கத்துடன் இது மாதிரி ஒரு உள்ளரங்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, தமிழக அரசாங்கம் இதற்கு ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கிறது. இங்கே இந்த மண்டபத்திலே இந்த துர்கை சிலையை வைத்து வழிபடுவதற்கு இங்கே இருக்கக்கூடிய வங்க மாநிலத்தைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர் குடும்பங்களுக்கு தடையை ஏற்படுத்தினார்கள். இந்து மக்கள் கட்சியின் உதவியுடன் நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றம் காவல்துறை விதித்த அந்த தடையை நீக்கி இன்றைக்கு இந்த துர்கா வழிபாடு 2 நாட்கள் தாமதமாக மீண்டும் இந்த துர்கா வழிபாடு துவங்கி இருக்கிறது. நாடு முழுக்க துர்கா வழிபாடு இது ஒரு தேசிய திருவிழா. தமிழகத்திலே முத்தாரம்மன் திருக்கோவிலிலே தசரா திருவிழா மிகப்பெரிய தமிழர்களின் திருவிழா. தசரா திருவிழா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமஸ்தானங்களிலே, எல்லா அம்மனுடைய திருக்கோவில்களிலும் இந்த நவராத்திரி வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். நவராத்திரி விரதம் தமிழகத்திலே எல்லோராலும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியே நவராத்திரி விரதம் இருப்பார், இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். நவராத்திரி விரத காலம் இந்த காலம். இந்த தசரா திருவிழா தமிழகத்துல முத்தாரம்மன் கோயில்ல ரொம்ப சிறப்பா நடைபெறும். ஆனா அங்க பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை சரிவர செய்து கொடுப்பதில்லை. கேட்டா திராவிட மாடல் அரசாங்கம் என்கிற பெயரிலே இந்த மாதிரியான ஒரு தேசிய திருவிழாவை தடை செய்வதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கெல்லாம் இத்தகைய தடைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே நீதிமன்றத்தை அணுகி துர்கா பூஜை நடைபெறும். அதற்கு மிக முக்கியமான இந்த திருப்பூரிலே இந்த துர்கா பூஜையை இன்றைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பூரிலே வங்கதேசத்தை சார்ந்த ஊடுருவல்காரர்கள், அவங்க வேற, வங்காளிகள் வேற. வங்காளிகள் இந்துக்கள், இந்தியர்கள். அவர்கள் இந்த நாட்டிலே எங்கு வேண்டுமானாலும் வரலாம், போலாம், இந்திய குடிமக்கள். ஆனால் வங்கதேசத்தை சார்ந்த முஸ்லிம்கள் ஏறத்தாழ 1 கோடி பேருக்கு மேல இந்த நாட்டிலே ஊடுருவி இருக்கிறார்கள். அதனால் அசாம்ல பிரச்சனை, அதனால வங்காளத்துல பிரச்சனை, நாடு முழுக்க வன்முறை, பயங்கரவாதம், தீவிரவாதம் இருக்கிறது. இந்த ஊடுருவல்காரர்களை ஆதரித்துத்தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் குறிப்பாக மம்தா பானர்ஜியுடைய கட்சியும் இந்த ஊடுருவல்காரர்களை ஆதரிக்கிறார். பீகார் தேர்தலிலே இந்த ஊடுருவல்காரர்களுக்கு, இந்தியாவின் குடிமக்கள் அல்ல, சட்டவிரோத குடியேறிகள், இந்த ஊடுருவல்காரர்களுக்கு வாக்குரிமை அதை கொடுக்க வேண்டும் என்கின்ற ரீதியிலே அவர்களுடைய போராட்டம் அமைந்திருக்கிறது. அதை முறியடிப்பதற்காகத்தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையமும் நம்முடைய மத்திய அரசாங்கமும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. தமிழகத்திலும் வங்கதேசத்தை சார்ந்த இஸ்லாமியர்களுடைய ஊடுருவல், குறிப்பாக திருப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் இங்க வந்து பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டி இங்கே வந்து 6-7 பேர் தேச விரோத செயலிலே ஈடுபட்டவர்கள், இவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட நிர்வாகம்
உள்ளூர் காவல்துறை இவர்களெல்லாம் என்ஐஏ தேசிய புலனாய்வு போலீசாருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் ஏராளமான ஊடுருவல்காரர்கள் இந்த திருப்பூரில் இருக்கிறார்கள். அவர்களை வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். நம்முடைய திருப்பூரிலே சமீபத்திலே நடந்த ஒரு கூட்டம் நாடு முழுக்க நம்முடைய மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி விதிப்பிலே மிகப்பெரிய மாற்றத்தை செய்து சீர்திருத்தத்தை செய்து வரி குறைப்பை செய்திருக்கிறது. இதனால திருப்பூர் போன்ற பகுதிகள் தொழிலிலே மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகி இருக்கிறது. விலைவாசி குறைந்திருக்கிறது. ஆனா திருப்பூர்ல நடந்த கூட்டத்துல அமெரிக்காக்கார வரி போட்டான். அதனால இந்த திருப்பூர்ல அவர்கள் நரேந்திர மோடிக்கு எதிராகவும் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராகவும் ஒரு வெறுப்பு பிரச்சார கூட்டத்தை நடத்தினார்கள். அதற்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுல திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்திலே ஊடுருவி இருக்கக்கூடிய திமுக காரர்கள் அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். விரைவில் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே ஜிஎஸ்டி வரி விதிப்பு சீரமைக்கப்பட்டு விலைவாசியை குறைத்த நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி இது நவராத்திரிக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசு, தீபாவளி பரிசு என்றுதான் இந்த விலைவாசி குறைப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிற அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை மாற்றி அமைத்திருக்கிறார். ஆனா இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு, ஆளுங்கட்சி வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பினுடைய பலன் இந்த திருப்பூர் மக்களுக்கு கிடைக்க விடாமல் சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவதூறு பிரச்சாரம், வெறுப்பு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை முறியடிப்பதற்கு இந்து மக்கள் கட்சி அனைத்து மக்களையும், தொழிலாளர்களையும், இங்க இருக்கக்கூடிய வியாபார பிரமுகர்களையும் ஒருங்கிணைத்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பினுடைய பலன் அது குறித்து நாங்கள் எடுத்து சொல்ல இருக்கிறோம். இந்த திருப்பூர்ல அதுவும் குறிப்பாக இந்த தொழில்பேட்டை பகுதியிலே வாழ்ந்து வரக்கூடிய மக்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு, துயரத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநகராட்சியில், திருப்பூர் மாநகராட்சியால் குப்பைகளை கொண்டு வந்து இங்க கல் குழிகளிலே கொட்டுகிறார்கள். அதனால் இந்த பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இதுக்குதான் மாற்று ஏற்பாடு. நாடு முழுக்க இந்த குப்பைகளை மறுசுழற்சி செய்வது, இந்த குப்பைகளை ஆற்றலாக மாற்றுவதற்கு பல முனிசிபாலிட்டி, பல்வேறு விதமான நகராட்சிகள் பல மாவட்டங்கள்ல ரொம்ப சிறப்பான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த திருப்பூர் மாநகராட்சியில் அப்படி இல்லை. இது இவங்களுடைய நிர்வாக தோல்வி. அதை மறைப்பதற்காக அங்க பொதுமக்கள் தங்களை எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா உடனே அந்த போராட்டத்துக்கு தடை, உடனே அவங்களை கைது பண்றது, உடனே அவங்களை வழக்கு போடுவது. எப்படி தூய்மை பணியாளர்களை சென்னையிலே ஒடுக்கினார்களோ, தூய்மை பணியாளர்களை எப்படி துன்புறுத்தினார்களோ, அதே மாதிரிதான் இங்கே இந்த பகுதியிலும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாநகராட்சி, திருப்பூர் மாநகராட்சி, பொதுவாக உள்ளாட்சி அமைப்புகள் தமிழகம் முழுக்க ஊழல் தான். நீங்க மதுரையில தெரியும், மாநகராட்சி ஊழியர்கள் நியமனம், வரி விதிப்பு, இதுல எல்லாமே ஊழல். இவங்களுக்கு சாதகமானவங்களுக்கு குறைவான வரி விதிக்கிறது. அது மிகப்பெரிய ஊழலாகி இன்னைக்கு போலீஸ் கைது வரைக்கும் போயிருக்குது. இந்த மாதிரி மாநகராட்சி எல்லாம் ஊழல் மயமாக இருக்கிறது. எனவே இந்த திருப்பூர்ல இந்த குப்பை கொட்டும் பிரச்சனைக்கு, கல்குழியிலே குப்பை கொட்டும் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். அதற்கான மாற்று திட்டங்களையும் அதற்கான மாற்று வழிகளையும் இந்து மக்கள் கட்சி தெரிவிக்கும். மக்களை திரட்டி இதற்காக போராட்ட களத்திலே இந்து மக்கள் கட்சி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நாட்டையே உலுக்கிய விஷயம், கரூரிலே ஜோசப் விஜய் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. தமிழக அரசியல் வரலாற்றில, ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இத்தனை பேர் பலியான சம்பவம் நடந்தது கிடையாது. 40க்கும் மேற்பட்டோர். அநியாயம், அக்கிரமம், மனித உயிர்களுக்கு மதிப்பு இல்லையா? தமிழகம் என்பது சினிமாக்காரர்கள் மீது சினிமா மோகம் தமிழகத்துல அதிகம். அது நாங்க ஒத்துக்கிறோம். ஒரு நடிகர் நடிகை வந்தா பாக்குற கூட்டம் கூடுவான். அப்படி கூட்டம் கூடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், அரசாங்கத்துக்கும் தெரியும். இந்த அரசாங்கம் ஒரு கையாலாகாத அரசாங்கம், இந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாத ஒரு அரசாங்கம். இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிகள், அது தாவேகாவாக இருந்தாலும், பாஜகவாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும், இந்த அரசாங்கம்
அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கு, எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரங்களுக்கு அனுமதியே கொடுப்பது கிடையாது. அனுமதி கொடுத்தா ஆம்புலன்ஸ் வரும். எடப்பாடி கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வரும், தாவேகா கூட்டத்தில் ஆம்புலன்ஸ் வரும். எப்படியாவது எதிர்க்கட்சிகளுடைய கூட்டத்தை சீர்குலைப்பது அவர்களுடைய திட்டம். என்ன வேணா அரசியல் பண்ணலாம், மக்களுடைய உயிர்களோடு விளையாடலாமா? இதுக்கு முழு பொறுப்பு. ஏற்கனவே கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது. 50க்கும் மேற்பட்டோர் மரணம் அடைந்தார்கள். அப்ப சிஎம் நேர்ல போகல, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேர்ல போகல, இங்க மட்டும் நேர்ல வந்துட்டார். எல்லா மந்திரிகளும் வந்துட்டாங்க. எல்லா குடும்பங்களுக்கும் பணம் கொடுக்கறாங்க, நிவாரணம் 10 லட்சம் கொடுக்கறாங்க. உடனே அவங்க தாவேகா 20 லட்சம் கொடுக்கறாங்க, பிஜேபி பணம் கொடுக்கறாங்க, எல்லாரும் பணம் கொடுக்கறாங்க. ரைட், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கட்டும். இது இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இனி இத்தகைய ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. இதுக்கு யார் பொறுப்பு? நடந்து விட்ட மரணங்களுக்கு நீதி வேணுமா வேண்டாமா? இந்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் எப்பவுமே ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னா அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போடுங்கிறது தான் ஐயா கருணாநிதி அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம். ஒரு பிரச்சனை அதை தீர்த்து வைக்கணும்னா அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போட்டா அது தலையில கல்ல போட்டதா அர்த்தம். இந்த விசாரணை கமிஷன், அந்த அம்மா நேத்து விசாரணை துவக்குறாங்க, மாண்புமை நீதிபதி விசாரணை துவக்கும் போது பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அந்த காட்சிகளா வந்துட்டு இருக்கு. இது ஒரு கண் துடைப்பு. தேவை சிபிஐ விசாரணை. 40 உயிர் பலியாகி இருக்குங்க. இந்த உயிர்கள் பலியானதற்கு என்ன காரணம்? தாவேகா காரணமா? தாவேகாவை தடை பண்ணுங்க. ஜோசப் விஜய் காரணமா? ஜோசப் விஜய் கைது பண்ணுங்க. இந்த அரசாங்கம் காரணமா? இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணுங்க. சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது. கண் துடைப்பு நடவடிக்கை தான் இந்த அரசாங்கம் பண்ணுவது எல்லாமே. கள்ளச்சாராய மரணங்களுக்கு யார் மேல இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு? இதை விட அதிகமான மக்கள் எடுத்தார். இந்த தமிழக அரசாங்கத்தை மத்திய அரசு கவர்னர் விளக்கம் கேட்டிருக்காரு. சும்மா விளக்கம் கேட்டு என்ன பிரயோஜனம்? கவர்னர் நடவடிக்கை எடுக்கணும். இந்த கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணணுமா இல்லையா? மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர், அவங்க சொல்லக்கூடிய தகவல் வேற விதமா இருக்குது. ஆனா மக்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் வேற விதமா இருக்குது. இவ்வளவு பெரிய தவறு நடந்திருக்கிறது. இதுக்கு அவங்களை பனிஷ் பண்ணணுமா இல்லையா? ஆளுநர் இந்த அரசாங்கத்தை சஸ்பெண்ட் பண்ணணும். இல்லன்னா இந்த மத்திய அரசுக்கு ஆளுநர் பரிந்துரை செய்யணும் இந்த கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ண. அதிமுக ஆட்சி காலத்துல இத்தனை பேர் செத்து போயிருந்தா உருவான அதிமுக காரன் இந்த மாதிரி மரணம் நடந்திருந்தா என்ன அரசியல் பண்ணிருப்பாங்க? இன்னைக்கு இங்க அழுகை அரசியல், பீனா அரசியல் நடத்துறாங்க. தமிழகத்துல இன்னும் வருங்காலத்துல எல்லாரும் பெரிய பெரிய கூட்டத்தை சேர்த்து காட்டி தங்களுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்கு கூட்டம் சேர்த்துகின்ற அந்த யுக்தியை தான் எல்லா அரசியல் கட்சியும் அதை மாத்தணும். கூட்டம் சேர்த்துறாங்க. அந்த கூட்டம் கூடுகின்ற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அவர்கள் கூடி பத்திரமாக திரும்பி செல்ல வேண்டும். இதுக்கெல்லாம் புதிய வழிமுறைகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இப்ப மத்திய அரசு கூட நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு உடனடியாக பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மனிதாபிமான அடிப்படையிலே அவர்கள் குடும்பத்திற்கு நிவாரணம் அறிவித்திருக்கிறார். உடனடியாக பிஜேபி தலைவர்கள் அங்கு போய் பார்த்திருக்கிறாங்க. நிவாரணம், மீட்பு பணி இதுதான் இப்போ முதல் கட்டம். ஆனால் அடுத்தது மத்திய அரசு, இந்த திமுக அரசு தவறு செய்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தவறு செய்திருக்கிறது. ஜோசப் விஜய் தவறு செய்திருக்காரு. அவர் நடத்தின 3 நிகழ்ச்சியிலுமே பிரச்சனை தான். கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. கோவையில நடந்த நிகழ்ச்சியிலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்க தொண்டர்களை அவங்கனால கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு அவங்க கூட்டம் நடத்துறாங்க? இப்பதான் வாட்ஸ்அப் இருக்குது, யூடியூப் இருக்குது. பாருங்க, இன்னைக்கு கூட விஜய் ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். வருத்தத்தோட சிஎம் சார் எங்களை பழி வாங்காதீங்கிறார். அப்படிதானே போட்டிருக்காரு. இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு சிஎம் சார் எங்களை பழி வாங்காதீங்க, இறந்தவங்களுக்கு இரங்கல். சரிங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய திட்டம் என்ன? தமிழக வெற்றி கழகம் மேலும் இதே மாதிரிதான் நடந்துட்டு போகுதா? அந்த தொண்டர்களை நீங்க 3 நிகழ்ச்சி நடத்தினீங்களே, முதல்ல உங்களை கொஞ்சம் பாருங்க மிஸ்டர் விஜய். நீங்க 3 நிகழ்ச்சி நடத்தினீங்க. 3 நிகழ்ச்சியிலையும் உங்களுடைய தொண்டர்களை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதா? கட்சி கலைச்சிட்டு போங்க. எதுக்கு உங்க அரசியல்? மக்கள் பலியாக வேண்டுமா? இந்த பிண அரசியல் உங்களுக்கு வேண்டுமா? உங்கள் அணுகுமுறையை மாத்துங்க. நீங்க அரசியலுக்கு வாங்க, நீங்க முதலமைச்சர் ஆங்க, என்ன வேணா பண்ணுங்க, மக்களை பலியாக்காதீங்க. அதே மாதிரிதான் இந்த ஆளுங்கட்சி. இன்னைக்கு பாருங்க, யார் ஒரு விமர்சன கருத்து போட்டாலும் எல்லாத்தையும் கைது பண்ணு.
40க்கும் மேற்பட்ட யூடியூபர்களை கைது பண்ணி, இதுதான் கருத்து சுதந்திரமா? இந்த அரசாங்கம் வேண்டுமென்றே மாற்று கருத்து சொல்பவர்களை, இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்களை உடனடியாக கைது செய்கிறது, உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது. ஆனா திமுக மட்டும் போஸ்ட் ஒட்டுவான், ஜோசப் விஜயை கைது செய், கொலைகாரன் ஜோசப் விஜய். திமுக போய் போஸ்ட் ஒட்டுறான். திருமாவளவன் போன்றவர்கள் இன்றைக்கு வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறாங்க. கள்ளச்சாராய சாவுகள் நடந்த போதும் இதே கம்யூனிஸ்டுகள், இதே திருமாவளவன், இதே காங்கிரஸ் கட்சி திமுகவை ஆதரித்தது. தொடர்ந்து எடப்பாடி ஆட்சியில் இப்படி ஒரு மரணம் நடந்திருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? மனித உரிமை ஆர்வலர்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போராளிகள் அப்படிங்கிற போர்வையில கருத்து தெரிவிக்கக்கூடிய நடிகன் எல்லாம் இன்னைக்கு எங்க போனா? பிரகாஷ்ராஜ் எங்க போனா? கம்யூனிஸ்ட் எங்க போனா? அமீர் எங்க போனா? எல்லோரும் நம்ம மக்களுடைய இந்த சினிமா மோகத்தை மிகவும், இது ஒரு திராவிட பாணி. இந்த திராவிட மாடல்ங்கிறது இதுதான். மக்களும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? இவங்க எதிர்ப்பு ஒரு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டாமா? இதுக்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணணும். இதுக்கு 2 கட்சி தான் பொறுப்பு. ஒன்னு ஆளுங்கட்சி, இன்னொன்னு இந்த நிகழ்ச்சியை நடத்திய தமிழக வெற்றி கழகம், ஜோசப் விஜய் கட்சி. இந்த 2 கட்சி தான் அதுக்கு பொறுப்பு. இந்த 40 உயிர்கள் பலியானதுக்கு யார் பொறுப்பு? இந்த 2 கட்சி தான் பொறுப்பு. இந்த 2 கட்சி மேலையும் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் இந்த 40 உயிர்கள் பலியாவதற்கு காரணமான இந்த தமிழக அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். அதோடு கூட தமிழக வெற்றி கழகத்தை தடை செய்ய வேண்டும். அவங்க மதுரையில் நடத்தின நிகழ்ச்சி, அவங்க நடத்தக்கூடிய அந்த 3 நாள் நிகழ்ச்சியிலுமே கிரவுட் கண்ட்ரோலே கிடையாதுங்க. பொதுமக்களுக்கு இடையூறு தான், போக்குவரத்துக்கு இடையூறு மட்டுமல்ல, பொது சொத்துக்கள் நாசப்படுத்தப்பட்டன. விமான நிலையத்துல எல்லாம் எகிரி குதிச்சு போனா கோயம்புத்தூர்ல இல்லையா? எல்லா இடத்துலயும் மரத்து மேல ஏறி கீழே விழுந்து மிகப்பெரிய பாதிப்புகள் தான் ஏற்படுது. அதனால இந்த தமிழக வெற்றி கழகம் தான் அதுக்கு பொறுப்பு. அதை தடை பண்ணணும் அந்த கட்சியை. இந்த 3 கோரிக்கைகளை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். துர்கா பூஜை வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். RSS பேரியக்கம் துவங்கி 100 ஆண்டுகள் RSS கொண்டாடுகின்ற 6 விழாக்களிலே விஜயதசமி விழா முக்கியமான விழா. இந்த 100வது ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த RSS விழாக்களை நடத்துவதற்கும் இந்த தமிழக அரசு பல்வேறு விதமான இடையூறுகளை செய்து வருகிறது. இந்த அரசாங்கத்திற்கு எங்களுடைய வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். விஜயதசமி வெற்றி திருவிழா தமிழகம் முழுக்க சிறப்பாக நடைபெறும். இதெல்லாம் திமுக பல ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கு. எப்படியாவது பிஜேபியை ஒழிக்கணும், எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை ஒழிக்கணும், எப்படியாவது அதிமுகவை ஒழிக்கணும். அதனால பிஜேபி மீது அவதூறு கற்பிக்கிறது, தமிழக வெற்றி கழகத்து மேல ஜோசப் விஜய் மேல அவதூறு கற்பிக்கிறது, அதிமுக மேல அவதூறு கற்பிக்கிறது. இந்த 3 விஷயத்தையும் திமுக தன்னுடைய A டீம், B டீம், திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகள் இவர்கள் மூலமாக தங்களுடைய பிரச்சார வலிமை மூலமாக ஏராளமான பொய் தகவல்களை செய்கிறார். நீங்க பாருங்க, இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே யாருக்கும் போஸ்ட் அடிக்கிறதுக்கு அனுமதி இல்ல, யாருக்கும் கருத்து தெரிவிக்கிறதுக்கு அனுமதி இல்ல. ஆனா கரூர்ல உடனே செந்தில் பாலாஜியுடைய ஆட்கள் போஸ்டர் ஒட்டுறாங்க, மாணவர் மன்றம்ங்கிற போர்வையில போஸ்ட் ஒட்டுறாங்க. திமுக IAS ஆபீசரை பேச வச்சிருப்பாங்க. இது திமுகவோட ஸ்ட்ராட்டஜி தான். நீங்க என்ன திமுக இப்ப புதுசா பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் பிரச்சார கூட்டத்துக்கு போனா அந்த கூட்டத்துக்குள்ள கொண்டு வந்து பாம்பு விடுவான், எம்ஜிஆர் போஸ்டர்கள் மேல சாணி அடிப்பான். அதான திமுக காரன் வேலை. திமுக காரன் காலங்காலமா எதிர்கட்சிகளை கலங்கப்படுத்துவது, காமராஜரை கேலி செய்வது, அந்த கூட்டத்திற்குள்ளே ஊடுருவி கூட்டத்திலே குழப்பம் விளைவிப்பது, இதெல்லாம் திமுக காரன் வரிசையா செஞ்சிட்டு இருக்கிற வேலை தான். அதை நிச்சயமா அவங்க செய்வாங்க. அதுக்கு விஜய் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் பண்ற மாதிரி, சிஎம் சார் நீங்க எங்களை பழிவாங்க நினைக்காதீங்க, நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன், நான் ஆபீஸ்ல தான் இருப்பேன், நீங்க வேணா என்ன வேணா நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. உன்னை என்ன பண்ண போறாங்க? எதுக்கு இந்த நடிப்பு? 2 பேரும் சேர்ந்து நடிக்க. செந்தில் பாலாஜி நடிப்பை விட இப்ப இன்னைக்கு ஐயா ஜோசப் விஜய் நடிப்பு இருக்கு இல்லைங்களா, 2 பேரும் சூப்பர் நடிப்பு. ஏங்க மக்களுடைய உயிரை பலி வாங்குறீங்க உங்க அரசியலுக்காக? இதுதான் இந்து மக்கள் கட்சி இன்றைக்கு மக்கள் மத்தியில இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறது.